நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயை அரெஸ்ட் பண்ண காரணமாக இருந்தது யாருன்னு சொல்லிட்டு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நிஷா இவங்களோட சதி வேலை தாங்க. நம்ம மல்லியை ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ண வச்சா, அதே சமயத்தில் விஜய் வாண்டடா வந்து நான் தான் இதை பண்ணா, நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கூட மல்லி இருக்கட்டும்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த இடத்துல தான் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பாசம் வச்சுமோ அதுக்கு மேலே அளவு கடந்து வச்சுன்னு இருக்கா வெண்பா மேலே பாசம் மல்லி. அப்படிப்பட்ட மல்லியை நம்ம ஜெயிலுக்கு போக விடக்கூடாது. இனிமேல் ஜெயிலுக்கு மல்லி போகாமல் மல்லிக்கு போல் நான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம மல்லிக்கு ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ் கிடைக்குதுங்க. அப்படி என்ன நியூஸ் கிடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நிஷா இருக்காங்களா, அவங்க இருந்து மல்லி நீ என்ன நினச்சின்னு இருக்க, உன்னை அந்த வீட்டுக்குள்ளே அசால்ட்டாக ஏற்றுப்போம், இதுக்கு மேலே நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்னோட அக்காவை கொன்னவன் விஜய், அப்படிப்பட்ட விஜய் சந்தோஷமாக வெளியே இருந்துடலாமா? அதனால தான் உன் மேலே பழிய போட்டு உன்னை ஜெயிலுக்கு தள்ளணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அந்த பிளானில் சொதப்பி தான் விஜய் இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கான். அதுவும் எங்களுக்கு சந்தோஷம் தான். இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீ எப்படி இருந்துருவ, உன்னை எப்படி இருக்குட்டுருவோம், நீயே பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆணவ சிரிப்பில் சிரிச்சுன்னு இருக்காங்க. வீடியோ அதை இடத்த காட்டி அந்த இடத்துல ரேணுகா, அதாவது சுடருக்கு என்ன ஆச்சு அப்படின்ற எல்லா முழு வீடியோவும் காட்டி சிரிக்கிறாங்க. அதை பார்த்ததும் உடனே போலீஸ் இருந்துன்னு ஒரு பக்கம், நிஷா மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியா எந்த ஒரு பிழையும் இல்லாமல் நான் செஞ்சு விட்டேன், இதுக்கு மேலே நான் இங்கேருந்து விடைபெறலாம்ல, எனக்கு தேவையான அமௌண்ட் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சார் உங்களுக்கு 10 லட்சம் ஆல்ரெடி கொடுத்துட்டேன், இன்னும் பேசுகிற மாதிரி 10 லட்சம் கூடிய விரைவில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், நீங்கள் போயிட்டு வீடு சேர்றதுக்குள்ள உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படியோ ஒன்று சந்தோஷம் மேடம், நீங்களும் ராஜேஸ்வரி மேடம் சேர்ந்துன்னு எப்படியோ ஒன்று மிகப்பெரிய ஒரு பிளானை போட்டு அசால்ட்டாக விஜய் ஜெயிலுக்கு தள்ளிட்டீங்க. இனிமேல் அந்த மல்லியெல்லாம் மல்லியெல்லாம் அசால்ட்டாக துரத்தி அடிச்சிடலாம். மல்லி வெண்பாவும் எங்கே போவாங்க, வீடு இருக்கா, நாதி இருக்கா, ஊடு இருக்கா, எங்கே தான் போவாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷா ஒரு பக்கம் சிரித்து பேசினு இருக்காங்க. அந்த சமயத்தில் கதிரேசன் கரெக்டாக வராரு. கதிரேசன் வந்து அப்படி நிஷா ஒரு அடி பழம் ஆண் அடிக்கிறாரு. அடிச்சதோட மட்டும் இல்லாமல் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெண்பா என்னோட பேத்தி, என் பேத்தி இங்கே தான் இருப்பா, இந்த கேடு கேட்ட மல்லியும் மறுப்பாக்கா அந்த விஜயன் எங்கேனா போய் எந்த கேதினா போட்டா, அதை பற்றி நமக்கு என்ன கவலை, வெண்பா எங்கே போவான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வெண்பாவுக்கும் உனக்கு தான் அந்த சொத்துல ஈக்குவல் உரிமை இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்க. வெண்பா என்னோட பேத்தி, யாருக்காக எதுக்காக என் பேத்தி நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்பப்பா மன்னிச்சிருங்கப்பா தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதுக்கு மேலே தெரியாமல் கூட உன் வாயில் அந்த வார்த்தை வரக்கூடாது, இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு 20 லட்சம் செலவு பண்ணி அந்த விஜயை மறுபக்கம் மல்லியும் பிரித்து ஜெயிலுக்கு அனுப்பினா, அது சுடரை ஒரு பக்கம் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆணவத்தோட சிரிக்கிறாங்க நம்ம கதிரேசன். அதே சமயத்தில் ராஜேஸ்வரி அங்கே வந்துடுறாங்க. ராஜேஸ்வரி ஒரு பக்கம், கதிரேசன் எல்லாரும் ஒரு பக்கம் திட்டமிட்ட மாதிரி அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்ககிட்ட மோத முடியுமாடா சாமி, என்னடா இவ்வளோ பெரிய பெத்த கையாக இருக்காங்க டேய் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஷாக்கிங்காக இருக்குது. இப்படியெல்லாமா பண்ண முடியும், இந்த மாதிரியெல்லாம் ஒரு கேவலமான கேடுகட்ட கேரக்டராக இருக்காங்களே, இவங்களை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அடிச்சுக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பெரிய கையாங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஒரு பக்கம் மோதணும்னு நினச்சா அடுத்த செகண்டே நம்மள ஒரு பக்கம் சாம்பிள் ஆக்கிடுவாங்க அப்படின்ற விஷயம் இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிய வந்துருக்கும். சரி, இவங்களை பற்றி பேசி நம்ம டைம் போர் அடிக்க விரும்பல. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே சுடர் இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுதாங்க இல்லை. சுடருக்கு எந்த ஒரு நிலைமையும் நடக்கல. சுடரை தனியாக கடத்தி வச்சிருக்காங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜ்யம் மறுபக்கம் கதிரேசன் தான். ஏன் சுடரை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுடரை கொன்ன மாதிரி ஒரு அங்கே ஒரு பிம்பத்தை தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா சுடர் மிக மிக ஒரு அவசியமான ஒரு விஷயம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளை ரேணுகாவை உண்மையாகவே நடிக்க வைக்கணும், இந்த குழந்தை பர்மனெண்ட்டாக எங்கள் கிட்ட இருக்கணும் வெண்பா, அதுக்காக இந்த ரேணுகா மாதிரி வேஷத்துக்கு இவர் கண்டிப்பாக தேவைப்படுவா. என் பொண்ணே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு என்னென்ன பண்ணுவா எல்லாத்தையும் இவளை சொல்லி கொடுத்து கொஞ்சம் இவர் என்னதான் தில்லாலங்கடியாக இருந்தாலும் இவளை வச்சே காய நிறுத்தி இவ ஆடின ஆட்டத்தை இவ்வளோ வச்சே முடிக்க வைக்கணும், அதுக்காக தான் வச்சுன்னு இருக்கோம். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, தெரியாத வரைக்கும் நமக்கு சந்தோஷம், தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நமக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசத்தெல்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த மாதிரியெல்லாம் கேப் மாதிரி தானே முள்ள மாதிரி தானே முடிச்சு வைக்கத்தானோ எல்லாமே யோசிச்சு பண்ணிருக்காங்க. ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க, இவங்களால மட்டும் எப்படி யோசிச்சு சிந்திச்சு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் யோசிக்க முடியுதுன்னு சத்தியமாக தெரியலைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் போடுற பிளான் எல்லாமே ஒரு பக்கம் வேற மாதிரி பர்ஃபெக்டாக போட்டுன்னு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பிசுரும் தப்பிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிளான் எல்லாம் வேற மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, ஜெயிலேருந்துன்னு ஒரு பக்கம் கதறி தேம்பி அழுந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அருவு எதனா இருந்தால் பசங்களை வச்சுன்னு இந்த வேலையெல்லாம் செய்வாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். மூளை இந்த இதெல்லாம் வாடகைக்கு விட்டுக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. புத்தி இல்லாதவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சுன்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களால பார்க்கும்போது ஒரு பக்கம் இரிட்டேட் தான் ஆகும். என்னங்க பண்ணுறது, நாம தான் ஒரு பக்கம் புத்திமதி சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். இதே சமயத்தில் கரெக்டாக நம்ம கதிரேசனுக்கு புத்திமதி சொல்லி புரிய வச்சுட்டாங்க. நம்ம கதிரேசன் இப்போ அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மூஞ்சிஞ்செல்லாம் உடஞ்சி போனதான் புத்தி வருங்க. சரி, முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிடுங்க முடியாததுக்கு 1008 காரணம் இருக்கும். ஆனால் பிடுங்கக்கூடியதுக்கு நம்மக்கிட்ட நிறையா வழிகள் இருக்குது. வழிகளை வச்சுக்கிட்டே ஒரு பக்கம் வழிகள் இல்லாத மாதிரி எல்லாம் செஞ்சுன்னு இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவன் ஒரு பொருள்னு ஒன்று தந்திருப்பான், அந்த பொருளை எடுத்து எல்லாமே நினைக்கிறதெல்லாம் நம்ம சாதிக்க முடியும். ஆனால் அதெல்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சோம்பேறித்தனம், மக்கு சொம்பரணி மட சாம்பிராணி அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ அந்த ஆண்டவன் கொடுத்த மூலியை வச்சு நம்ம
சுடர் பண்ணுறாங்க பாருங்கள் வேலை வேற மாதிரி இருக்கு ஒரு பக்கம். இந்த மாதிரி ஒரு பக்கம் ப்ரில்லியண்ட்டான அந்த மூளையை கொடுத்த அந்த கடவுளுக்கு நம்ம பாராட்ட தெரிவிக்கணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அறிவு, இந்த கொழுந்து இதெல்லாம் யாரு கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். செம்ம அறிவு ஒரு பக்கம். சுடர் நீ எல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, நாற்றமுள்ள வந்து போயிட்டு பேன்னு உக்காந்துக்கணும் ரோடு வரும். அந்த அளவுக்கு திறமை ஒரு பக்கம். 10 ரூபாயோ 5 ரூபாயோ உங்கள் திறமையை பார்த்து நாம் ஒரு பக்கம் கொடுத்தா தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கும், கொஞ்சம் ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் செய்யக்கூடாத ஒரு விஷயத்தெல்லாம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட தாங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு மோசமாகவும் பர்ஃபெக்டாகவும் யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய திறமையும் ஒரு பக்கம் வலுவும் இவங்ககிட்ட தான் இருக்குது. இவங்கள மாதிரி ஒரு புத்திசாலியை நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி சிம்பிளாக விட்டோம்னா ஒரே ஐடியா சிம்பிளாக அவங்களும் உட்காந்துருவாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் புதுசாக தினசா கிவ்அவே கொடுத்துனே இருக்கும். ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணுற நண்பர்களுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி போயினே இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். யார் யார் கிவ்அவே கொடுத்தோம் அப்படின்ற கம்பல்சரி வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி இருப்பேன். ஏன்னா கிவ்அவே இது வரைக்கும் நிறைய கிவ்அவே கொடுத்துருக்கோம். எல்லாரும் ஒரு பக்கம் வாங்கிட்டு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. அந்த கிவ்அவேல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கமெண்ட்டில் நல்லா கழுவி ஊற்றுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.